ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ½ கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதை வேக விட்டுக்கலாம். ஒரு 50% முருங்கைக்காய் வெந்து வர மாதிரி நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 50% இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருந்தால் போதும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போது பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இப்போ ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டும் ஆனியனும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுக்கலாம். அப்போ தான் முருங்கைக்காயில் அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா வெந்து வரும். இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். இல்லாட்டி மசாலாலாம் அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நம்மளுக்கு நல்லாவே ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ரசத்து கூட, சாம்பார் கூட, புளிக்குழம்பு கூடலாம் வச்சு சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.